தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே ஆட்சி உமக்கே. பிரிவு 9 இறைவார்த்தைகள் 14 மற்றும் 15. அக்காலத்தில் யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து, நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பிருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்றனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மன விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். இதை வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்துடைய முதல் வெள்ளிக்கிழமையிலே இந்த மாலை பொழுதிலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையுமே இறை இரக்கத்தோடும் இறை ஆற்றலோடும் நம் ஒவ்வொருவரையுமே வழிநடத்துகின்றார். தவக்காலத்தை நாம் ஆரம்பித்து விட்டோம். 40 நாட்கள் கடவுள் கொடுத்த அருமையான ஒரு நாட்கள். ஆண்டவரோடு நாம் இருப்பதற்கும் ஆண்டவரோடு நாம் உரையாடுவதற்கும் அன்று புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம். இயேசு 40 நாட்கள் இரவும் பகலுமாக நோன்பிருந்து ஜெபித்திருக்கின்றார். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிற பொழுது ஓரை மலையிலே மோய்சன் தன் வாழ்நாளிலே கடவுளிடத்திலே நம்பிக்கை உணர்வோடு ஜெபித்திருக்கின்றார். பல இறைவாக்கினர்களும் அந்த ஓரை மலையிலே ஜெபித்திருக்கின்றார்கள், ஆண்டவரிடத்திலே மன்றாடி இருக்கின்றார்கள். யோனாஸ் இறைவாக்கினர் அந்த நினிவே நகர மக்களிடத்திலே, நீங்கள் 40 நாட்கள் அழுது புலம்பி ஆண்டவரிடத்திலே நீங்கள் நோன்பு இருக்க வேண்டும், உங்கள் பாவத்துக்காக நீங்கள் மனமருந்தி மன்னிப்பு வேண்டுங்கள் என்று இறைவாக்குரைத்ததை நாம் வாசிக்க கேட்டிருக்கின்றோம். இவ்வாறாக பழைய ஏற்பாட்டத இறைவாக்குனர்கள் பின்னிலையிலும் அதே வேளையிலே ஆண்டவருடைய அந்த இரக்கத்தை, ஆண்டவருடைய மன்னிப்பை உணரக்கூடிய ஒரு காலம்தான் இந்த தவக்காலம். ஆக இந்த தவக்காலத்து இந்த 40 நாட்களுமே நாம் ஜெபிக்க, நம்முடைய வாழ்விலே நோன்பிருக்க, உடல் ஒருத்தல், தவம், ஜபம் போன்ற நற்பண்புகளிலே நாம் வளர திரு அவை நம்மை அன்போடு அழைக்கின்றது. இதெல்லாம் இன்றைக்கு சாத்தியமா? நோன்பு இருப்பது, ஆண்டவரோடு இருப்பது, அதிகமாக கடவுளிடத்திலே நாம் ஜெபிப்பது, இந்த 40 நாட்களுமே இது முடியுமா? நிச்சயமாக ஒவ்வொருவருடைய நம்பிக்கையை பொறுத்து ஒவ்வொருவருடைய வாழ்விலே தங்களுடைய வாழ்க்கை மாற்றம் பெற வேண்டும். எனது வாழ்வு ஆண்டவர்களுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் என்று எப்பொழுது நாம் தீர்மானிக்கின்றோமோ அப்பொழுது இந்த நேரங்கள் நம் ஒவ்வொருவருக்குமே உறுதுணையாக இருக்கும். மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கிவிட்டது. பவுலுடைய கொரிந்திய மடலிலே இதுவே தகுந்த காலம், இதுவே ஏற்ற காலம், கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று சொல்லுகின்றார். ஆக இன்றைய நாளிலே தவக்காலத்து முதல் வெள்ளிக்கிழமையிலே ஆண்டவர் நோன்பு இருப்பதை குறித்து நம்மளுக்கு சொல்லுகின்றார். இன்றைய நாளிலே புனிதரை பார்க்கிற பொழுது பிரான்சிஸ்கோ, ஜெசிந்தா இவர்களை பாத்திமா அன்னை காட்சி கொடுத்த அந்த மூவரிலே இந்த 2 பேருடைய நாமத்திலே இந்த விழாவை இந்த நாளில் நாம் கொண்டாடுகின்றோம். இவர்கள் இருவருமே ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். பிரான்சிஸ்கு, ஜெசிந்தா ஆண்டவருடைய வல்லமையை பெற்றிருக்கிறார்கள். அன்னை மரியாளுடைய அருட்காவலை பெற்றிருக்கின்றார்கள். அன்னை மரியாளுடைய வெளிப்பாடுகளை பெற்றிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு 1915ஆம் ஆண்டு அன்னை மரியாள் இவர்களுக்கு பாத்திமாவிலே காட்சி கொடுத்திருக்கின்றார். அந்த அளவுக்கு இறை நம்பிக்கை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். தங்களுடைய வாழ்விலே நோன்பிருந்து இவர்கள் தவமிருந்து கடவுள் ஆசிரியை பெற்றார்கள் என்று வரலாறு நமக்கு சொல்லுகின்றது. ஆகவே இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கிற பொழுது எஸ்ஐயா புத்தகத்திலே ஒரு வித்தியாசமான ஒரு நோன்பை சொல்கின்றார். நாம் நோன்பு என்று சொன்னாலே நான் கறி சாப்பிட மாட்டேன், நான் மீன் சாப்பிட மாட்டேன், ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழுவேன் என்று நாம் சில வேளைகளில் நான் நினைக்கின்றோம். ஆனால் இந்த முதல் வாசகம் எஸ்ஐயா புத்தகம் சொல்வது, கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும் நுகத்தின் பிணையல்களை அறுப்பதும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவதும் எவ்வகை நுகத்தையும் அடைப்பதும் அன்றோ நான் தேர்ந்து கொள்ளும் அன்பு நோன்பு என்று சொல்கின்றார். பாருங்கள், கடவுளிடத்திலே அந்த கொடுமை தலைகள் அவிழ்ப்பது, கட்டுகளை உடைப்பது, அநீதிகளை தடுத்தாட்கொள்வது, இதுதான் நோன்பு என்று சொல்கிறார். ஒரு சமூக விடுதலைக்கான ஒரு திட்டத்தை சொல்கின்றார். ஆக சமூக ஒரு பார்வையிலே அந்த நோன்பானது பார்க்கப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு நமக்கு ஒவ்வொருடைய வாழ்விலும், தனிப்பட்ட வாழ்விலே தன்னடக்கத்தோடும் நாவடக்கத்தோடும் நம்முடைய வாழ்விலே நாம் அநியாயங்களை பேசாமல்,
நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதுமே நீதி உள்ளவர்களாக, உண்மையுள்ளவர்களாக, நேர்மை உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதை நம்முடைய திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் இந்த தவக்காலத்துக்கான செய்தியை நமக்கு கொடுத்திருக்கிறார். கடுஞ்சொற்கள் வேண்டாம், சிறிய சிறிய நற்பண்புகளிலே நாம் வளருவோம், நல்ல வார்த்தைகளை பேசுவோம். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தட்டு என்று வள்ளுவரை கூற்றுக்கிறங்க. நல்ல பண்புகளை, நல்ல வார்த்தைகளை இந்த தவக்காலத்திலே பேசுவோம். கெட்ட வார்த்தைகளை விட்டு விடுவோம். நல்ல வார்த்தைகளை, நல்ல உறவோடு வாழ, அன்பான, கனிவான, பாசமுள்ள அந்த வார்த்தைகளை நாம் வாழ்வாக்க இன்றைக்கு அழைக்கப்படுகின்றோம். அதுதான் ஒரு மேன்மையான ஒரு நோன்பாக, சமூக மாற்றத்திற்கு இன்றைக்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை இயேசு தன் வாழ்நாளிலே, இந்த மக்கள் எல்லாம் ஆயிரமில்லா ஆடுகள் போல இருக்கிறார், இயேசு பரிவு கொண்டார், இரக்கம் கொண்டார். இயேசுவே, தாவீதின் மகனே, என்மேல் இரக்கமையும் என்று கேட்டார். இந்த பார்த்திமே இடத்திலே இயேசு அவரிடத்திலே சென்று அவருக்கு பார்வையை கொடுக்கின்றார். இயேசு எல்லோரும் மீதும் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அந்த வெள்ளிக்கிழமை திரு ஆண்டவருக்கு நம்முடைய குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். திரு ஆண்டவர் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், கனி உள்ளவர். அவர் தவக்காலத்தை தொடங்கி இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை ஒரு நோன்பை இன்றைக்கு நாம் மேற்கொள்ள இருக்கின்றோம். தூய உள்ளத்தை ஆண்டவரிடத்திலே கொடுப்போம். பரிசுத்தமான உள்ளத்திலே ஆண்டவர் ஒவ்வொருவருமே இந்த உடல் ஒருத்தல் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒருவேளையாவது நாம் ஆண்டவரிடத்தில் அந்த நோன்பிருந்து நாம் மன்றாடலாம். 40 நாட்கள் கூட ஒருவேளை உணவு உண்ணாமல் இருக்கலாம். நிச்சயமாக நாம் இருக்கிற பொழுது நம்முடைய உடல் சுத்தமடைகிறது, பரிசுத்தமடைகிறது, நம்முடைய உடல் தூயதாக மாறுகின்றது. தீய இச்சைகளிலிருந்து விடுபட, தீய எண்ணங்களிலிருந்து விடுபட, தீய சக்தியிலிருந்து விடுபட இந்த நோன்பானது நம் ஒவ்வொருவருக்குமே ஒரு ஆன்ம தாகத்தை கொடுக்கிறது, நம்பிக்கையை கொடுக்கிறது, மன அமைதியை கொடுக்கின்றது, உடலை கட்டுப்படுத்துகின்றது என்ற ஒரு நம்பிக்கையிலே இந்த நோன்பை நாம் மேற்கொள்வோம். நம்முடைய உடலை தூய்மைப்படுத்துவோம். உடலானது தூயாவு தங்கும் கோவில் என்பது உங்களுக்கு தெரியாதா? பவுலடியார் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16, 17 சொல்வது போல இந்த உடலை நாம் ஒருமுகப்படுத்தி ஆண்டவரிலே நாம் பயணிக்க திருச்சபை கொடுத்த இந்த 40 நாட்களுமே நாம் ஜெபிக்க, துதிக்க, தியானிக்க, நற்பண்புகளிலே, தவத்திலே, நற்செயல்களிலே, உடல் ஒருத்தலிலே நாம் ஈடுபட ஆண்டவர் இரக்கத்தையும் பாதுகாப்பையும் இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியை நம்ம ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டவர் அனுப்பி வைக்கிறார். தூய ஆவியுடைய குரலுக்கு நிச்சயம் நாம் செய்மெடுக்கிற பொழுது நிச்சயம் இயேசுவை போல 40 நாட்கள் நாமும் ஆண்டவரோடு இருக்க நிச்சயம் முடியும். இயேசு வாழ்ந்து காட்டியிருக்கார். தெய்வமாக, கடவுளாக இருந்தாலும் மனித பண்புகளிலே, மனித உறவுகளிலே இயேசு தன் வாழ்வை முழுமையாக அர்ப்பணித்திருக்கிறார். இயேசுடைய இந்த இதயம் கனிவான இதயம், அன்பான இதயம். அந்த இதயத்தில் இந்த வெள்ளிக்கிழமையிலே ஆண்டவரிடத்திலே சிலுவை பாதையினுடைய அந்த அனுபவங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள், துயரங்கள், பாடுகள் அனைத்தையும் இயேசுவோடு நாம் ஒப்புக் கொடுத்து இந்த நாளை ஒரு இனிய நாளாக ஆண்டவரிடத்திலே பயணிப்போம், ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, இது அருமையான இந்த நாளிலே தவக்காலத்தில் இந்த முதல் வெள்ளிக்கிழமையிலே திரு ஆண்டவருக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுடைய இந்த பாதை, சிலுவை பாதை எங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றி பாதையாக, இயேசுடைய இந்த துன்பகரமான இந்த பாடுகள் எங்களுடைய வாழ்க்கையை புடமிட, தூய்மைப்படுத்த, பரிசுத்தப்படுத்த எங்களுக்கு தேவையான அருள் வரங்களை, அருட்கொடைகளை இந்த நாளிலே கொடுக்கும்படியாக நாங்கள் வேண்டுகின்றோம். நாங்கள் என்றும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் மனம் தோண்டு போகாமல் எங்களுடைய வாழ்க்கையிலே என்றும் இயேசுவின் இந்த சிலுவையிலே நாங்கள் பின்பற்றி நடக்க மன வலிமையும், மன ஆற்றலும், இறை நம்பிக்கையும் நாங்கள் நோன்பிருந்து ஜெபிக்க, மன்றாட எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா கொடைகளையும், மரங்களையும் இந்த நாளிலே கொடுத்து இந்த மாதத்திலே எங்களை ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து தூய ஆவியினுடைய குரலுக்கு நாங்கள் செய்வடுத்தவர்களாக நாங்கள் வழி நடத்தப்பட நீரே ஆயனாக, நீரே இரட்சகராக, நீரே ஆண்டவராக இருந்து எங்களை வழிநடத்தும்படி, காக்கும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன்.